ஸ்மால் பிஸ்னஸஸ் ஏன் எஸ்இஓவில் ஃபோக்கஸ் பண்ணணும்? ஏன் எஸ்இஓ அதிகமாக உங்களோட இனிஷியல் ஸ்டார்ட் அப் கரியரில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும்னா, இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷனில் ஒரு பெரிய பிஸ்னஸ் கூட மாதிரி அவங்க கிட்ட இருக்க ஒரு சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் பட்ஜெட்லாம் உங்ககிட்ட இருக்காது. ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஆர்கானிக்காக நீங்கள் மணி அதிகமாக செலவு பண்ணாமல் நீங்களே உங்களோட ஓன் மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா எஸ்இஓவில் அதிகமாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். இனிஷியல் ஸ்டேஜஸில் உங்களை சுற்றி இருக்க கஸ்டமர்ஸை நீங்கள் அட்ராக்ட் பண்ணணும். இப்படி நீங்கள் அட்ராக்ட் பண்ணணும்னா நீங்கள் ஸ்ட்ராங்காக லோக்கல் எஸ்இஓவில் ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். அண்ட் தென் உங்களோட பிஸ்னஸ்க்கான ட்ரஸ்ட்டையும் பில்டப் பண்ணணும். ஸோ இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா ஓல்டன் டேஸ்லேருந்து இப்போ வரைக்கும் கூகுள் மேலே இருக்க ட்ரஸ்ட், கூகுள் சர்ச் இன்ஜினில் ரேங்க் ஆகிற வெப்சைட்டுக்கு மேலே இல்லை பிஸ்னஸ்க்கு மேலே இருக்க ட்ரஸ்ட்டுக்கு கஸ்டமர்ஸுக்கு அதிகமாகவே இருக்குது. இன்றைக்கி என்னோட பிஸ்னஸுக்கு யாராச்சும் என்கொயரி பண்ணுறாங்கன்னா கூட கூகுள் மூலியமாக வந்தாங்கன்னா அது ஈஸியாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ இந்த ஒரு ரீசனுக்காக நீங்கள் ஒரு சின்ன பிஸ்னஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எஸ்இஓவில் ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா நிறைய பிஸ்னஸஸ் எஸ்இஓனா என்னன்னே தெரியாமல் அதை ஃபோக்கஸ் பண்ணாமல் லோக்கலாக இருக்க கஸ்டமர்ஸையே லூஸ் பண்ணிட்டு எப்படி ஸ்கேல் பண்ணுறது தெரியாமல் இருக்காங்க.